செல்லுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், அவரால் நாம் செல்லுவோம். அன்பினால் உலகை ஆளுவார், ஆவியால் நம்மை நிரப்புவார், அமைதியை என்றும் அருளுவார். சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் இஸ்ரவேலர் பெலிஸ்தியரிடத்திலிருந்து எதிராக போர் தொடுத்து எபினேசரில் பாளையம் இறங்கினர். பெலிஸ்தியரும் அபேக்கில் பாளம் இறங்கினர். பெலிஸ்தியர் இஸ்ரவேலருக்கு எதிராக அணிவகுத்து செல்ல போர் மூண்டது. பெலிஸ்தியர் இஸ்ரவேலரை முறியடித்து அவர்களுள் 4000 பேரை போர்க்களத்தில் வெட்டி வீழ்த்தினர். வீரர்கள் பாளையத்திற்கு திரும்பிய போது இஸ்ரவேலின் பெரியோர் கூறியது, இன்று பெலிஸ்தியரிடம் நம்மை ஆண்டவர் தோல்வியுற செய்தது ஏன்? ஆண்டவரின் உடன்படிக்கை பேழையை சீலோவு நின்று நம்மிடையே கொண்டு வருவோம். அது நம்மிடையே வந்தால் நம் எதிரிகள் கையினின்று நம்மை காக்கும். ஆகவே வீரர்கள் சீலோவுக்கு ஆட்களை அனுப்பி கெருபுகளின் மீது வீற்றிருக்கும் படைகளின் ஆண்டவரது உடன்படிக்கை பேழையை அங்கிருந்து கொண்டு வரச் செய்தனர். ஏலியின் 2 புதல்வர்களான ஒப்னியும் பினகாசும் கடவுளின் உடன்படிக்கை பேழையோடு இருந்தனர். ஆண்டவரது உடன்படிக்கை பேழை பாளையத்திற்குள் வந்ததும் இஸ்ரவேலர் அனைவரும் நிலமே அதிரும் அளவிற்கு பெரும் ஆரவாரம் செய்தனர். இந்த ஆரவாரத்தை கேட்டதும் பெலிஸ்தியர் எபிரேயரின் பாளையத்தில் இப்பெரும் ஆரவாரமும் கூச்சலும் ஏன் என்று வினவினர். ஆண்டவரது உடன்படிக்கை பேழை பாளையத்தினுள் வந்துவிட்டது என்று அறிந்து கொண்டனர். அப்போது பெலிஸ்தியர் பேரச்சம் கொண்டு, கடவுள் பாளையத்திற்குள் வந்துவிட்டார், நமக்கு ஐயோ கேடு, இதற்கு முன்பு இப்படி நேர்ந்ததே இல்லை, நமக்கு ஐயோ கேடு, இத்துணை வலிமைமிகு கடவுளிடமிருந்து நம்மை காப்பவர் யார்? இக்கடவுள்தான் எகிப்தியரை பாலை நிலத்தில் பல்வேறு வாதைகளால் துன்புறுத்தியவர். பெலிஸ்தியரை துணிவு கொள்ளுங்கள், ஆண்மையோடு இருங்கள். எபிரேயர் உங்களுக்கு அடிமைகளாக இருந்தது போல நீங்களும் எபிரேயருக்கு அடிமைகளாக ஆகாதபடிக்கு ஆண்மையோடு போரிடுங்கள் என்றனர். பெலிஸ்தியர் மீண்டும் போர் தொடுத்தனர். இஸ்ரவேலர் தோல்வியுற அவர்களில் ஒவ்வொருவனும் தன் கூடாரத்திற்குள் தப்பியோடினான். அன்று மாபெரும் உயிர் சேதம் ஏற்பட்டது. இஸ்ரவேலருள் 30,000 காலால் படையினர் மாண்டனர். கடவுளின் பேழை கைப்பற்றப்பட்டது. ஏலியின் 2 புதல்வர்கள் ஒப்னியும் பினகாசும் மாண்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. இயேசுவின் அரசு பற்றிய நற்செய்தியை பறைசாற்ற
சுற்றினார். மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. தூய மார்க்கு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 1 இறை சொற்றொடர்கள் 40 45 முடிய. ஒரு நாள் தொழுநோயாளர் ஒருவர் இயேசுவிடம் வந்து, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என்று முழந்தாள் படியிட்டு வேண்டினார். இயேசு அவர் மீது பரிவு கொண்டு தமது கையை நீட்டி அவரை தொட்டு அவரிடம், நான் விரும்புகிறேன், உமது நோய் நீங்குக என்றார். உடனே தொழுநோய் அவரை விட்டு நீங்க அவர் நலமடைந்தார். பிறகு அவரிடம், இதை யாருக்கும் சொல்ல வேண்டாம், கவனமாக இரும். ஆனால் நீர் போய் உம்மை குறிவிடம் காட்டி நோய் நீங்கியதற்காக மோசே கட்டளையிட்டுள்ள காணிக்கையை செலுத்தும். நீர் நலமடைந்துள்ளீர் என்பதற்கு அது சான்றாகும் என்று மிக கண்டிப்பாக கூறி உடனடியாக அவரை அனுப்பிவிட்டார். ஆனால் அவர் புறப்பட்டு சென்று இந்த செய்தியை எங்கும் அறிவித்து பரப்பி வந்தார். இதனால் இயேசு எந்த நகருக்குள்ளும் வெளிப்படையாக செல்ல முடியவில்லை. வெளியே தனிமையான இடங்களில் தங்கி வந்தார். எனினும் மக்கள் எல்லா இடங்களிலுமிருந்தும் அவரிடம் வந்து கொண்டு இருந்தார்கள். கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே